இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் என்ன அவளோட லாபத்துக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா? நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும், நம்ம ஃபேமிலி முன்னேறணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காமா? தமிழுக்கு யாரையும் அழிச்சிட்டு மேல வரும்ன்ற குறுக்கு புத்தி எல்லாம் இல்லம்மா. நீதான் அவளை தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நல்லா சொன்னடா செபி. நான் சொன்னாதான் புரிய மாட்டேங்குதே. நீ சொன்னாலாவது புரியுதான்னு பாப்போம். வயசாகுதே தவிர கொஞ்சம் கூட பக்குவமே இல்ல. மீனா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தமிழ நீ என்ன வேணாலும் பாடுபடுத்துவ, அதை நான் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது மீனா. யார் தமிழ டார்ச்சர் பண்ணாலும் என் பிள்ளை கேட்பான், எங்க அம்மா கேட்பாங்க. போதுமா போதுமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? உனக்கு சப்போர்ட் பண்ணி என் பிள்ளையும் புருஷனுமே எனக்கு எதிராக பேச வச்சுட்டல்ல? இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? அத்தை, நான் யாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்லி கேட்கல அத்தை. தமிழ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. சார் ப்ளீஸ், இது எனக்கும் என் அத்தைக்குமான பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். இதுல நீங்க யாரும் தலையிட வேண்டாம். நடிக்கிறியா? நடிக்கிறியா? ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? இந்த நடிப்பெல்லாம் மத்தவங்க பார்த்து வேணா மயங்கலாம், நானா மயங்க மாட்டேன். நீ எல்லாம் சொல்லி கேக்குறவல ஒண்ணு. ஏன் முன்னாடியே தமிழ நீ கை ஓங்குறியா? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? மீனா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. தப்பு செய்யாதவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு தமிழ் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா. அதுல எந்த தப்பும் இல்ல. நீ ஏன் ஓவரா ரியாக்ட் பண்ற? அத்தை, நான் ஓவரா ரியாக்ட் பண்ணல. திரும்ப திரும்ப அந்த ஜெயராணிய இவ உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கா. அத நான் பாத்துட்டே இருக்கணுமா? அந்த ஜெயராணியால இந்த குடும்பத்துக்கும் என் புருஷனுக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க பொண்ணுங்கிறதுனால நீங்க மறக்கலாம், என்னால மறக்க முடியாது. இவ இனிமே ஆபீஸ்க்கு போக கூடாது, அதான் என் முடிவு. அத சொல்றதுக்கு நீ யாரு? அது ஏன் ஆபீஸ், என்னோட பிசினஸ். அதுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். தமிழ் இனிமே ஆபீஸ்க்கு வருவா, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப நீங்க ஒதுங்கிக்கோங்க.